எப்போ பிரீத்தி பைத்தியமா நடிச்சாலும் சாப்பிடும்போது நார்மலா தான் இருப்பா. ஆனா இன்னைக்கு அம்மா அவளுக்கு சொல்லி கொடுக்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? சந்திரிகா, நீ மறந்துட்டியா? வந்த புதுசுல உனக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து அசிங்கப்படுத்தினால. ஆமால. என்ன மேடம், என்ன நடந்துச்சு? அது பிரீத்தி வந்த கொஞ்ச நாள்ல நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ நாகோ சாம்பார் ஊத்தே. ஊச்சப்படாம ஊத்தே. காய் இருந்தா 2 அள்ளி வையே. போதும். ஆண்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? கேவலமா இருக்கு. ஸ்பூன்ல எப்படி சாப்பிடணும்னு தெரியாதா? இத பாருங்க, இப்படி எடுத்து லைட்டா 0.2 டிகிரில சாய்ச்சு அப்படியே சாப்பிடணும். இப்படிதான். பாத்தீங்களா? சாப்பிடுங்க. சந்திரிகா, இப்பதானே பிரீத்தி சொல்லி காமிச்சா. எங்க அப்படி சாப்பிடு பாப்போம். அத்தை, என்னத்த பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? எங்க நான் சொன்ன கேக்குறேன். பிரீத்தி மாதிரி தெரிஞ்சவங்க சொன்னா கூட பரவாயில்ல, எதுவுமே தெரியாதவங்க, ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவங்கலாம் சொல்றாங்க. அத்தை, ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு என்ன சொல்லலையே. உங்களையே தான் சொன்னேன். ஏய், பிரீத்தி எப்படி சாப்பிடணும்னு சொல்றல்ல, அந்த பொண்ணு அமெரிக்காவில் படிச்சவ. அவளுக்கு தெரியாது என்ன இருக்கு சொல்லு? உன்னையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு. ஆமா அத்தை. உன் வாழ்க்கையும் போய் என் கனவும் வீணா போச்சு. ஆண்டி, இப்பதானே சொன்னேன் நீங்க 4 இடத்துக்கு போவீங்க. அஞ்சனாமாவுக்கு அடுத்து நீங்க தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது வெளியில போய் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா அம்மாவுக்கு தானே அசிங்கம். நிறுத்தடி. அனாதை கழுத, எனக்கு நீ பாடம் கத்து கொடுக்கறியா? எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். யாரும் சொல்லி கொடுக்க தேவையே இல்லை. இன்னொரு வாட்டி என் விஷயத்துல தலையிட்ட நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கே சாப்பிட சொல்லி கொடுத்திருக்காளா? ஆமா, இவளுக்கே பாடம் சொல்லி கொடுத்தா அவ. மேடம், எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. உங்களை அன்னைக்கு அசிங்கப்படுத்தினது பிரீத்தி தானே. அதே ஸ்பூன் விஷயத்தை வச்சு இவ பிரீத்தி இல்ல வேற யாரோன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல.
இன்னுமா நீ வந்திருக்கிறது பிரீத்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க? ஹ, ஐயோ ஸ்ரீஜா, உன்னோட ஆளுங்க சொதப்பிட்டானுங்க. பிரீத்திக்கு ஒண்ணு ஆகல, அவதான் வந்திருக்கா. சரி மேடம், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி அவ பிரீத்தி தான். ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ பிரீத்தி இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். இத நாகுவால மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க போய் நாகுவை கூட்டிட்டு வாங்களேன். நானா? என்ன நானா? இங்க 3 பேர் தானே இருக்கோம், அப்ப நானா போக முடியும்? சந்திரிகா, நீ எல்லாம் என்ன போக சொன்னா கூட பரவாயில்ல, இவெல்லாம் போக சொல்ற. அதை நின்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இவ யாருக்காக இதையெல்லாம் பண்றா? நமக்காக தானே, நம்ம கிருப்பாவுக்காக தானே. அப்படி இருக்கும்போது அவ என்ன சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும். சந்திரிகா, இப்ப சொன்ன பாரு நமக்காகன்னு. இந்த ஒரு வார்த்தைக்காக ராம்கி வெளியே போறான். வெளியில யாரு போக சொன்னது? நாகலட்சுமிய தான் கூட்டிட்டு வர சொல்றா. இப்ப பாரு நான் போய் எப்படி நாகலட்சுமிய தூக்கிட்டு வரேன்னு. செருப்பு பறந்துரும் பாத்துக்கோ. இவளையும் தூக்க விட மாட்டா, மத்தவங்களையும் தூக்க விட மாட்டா. எதுக்கு வம்பு? என்ன புலம்புற? ஒண்ணு இல்லம்மா, சும்மா. நாகு, ஸ்ரீஜா உன்னை கூப்பிட்டா. அவங்க என்ன கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு சீக்கிரமா வந்து சொல்றீங்க? அதுக்குள்ள போய் பாத்துட்டு வந்துட்டியா? நான் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்ல? உன்னை நம்பி ஏதாச்சும் சொன்னா இப்படிதான் பண்ணுவியா? நாகு, நான் சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்க? ஆமாமா, ஒரே ஒரு ஐட்டம் தான் பண்ணிருக்கேன். அப்ப சரி, எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. அப்படி என்னதான் சமைச்சு வச்சுட்டா? கையெடு, தொடாத. எல்லாரும் சாப்பிட வேணா? இல்ல, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதுல நூடுல்ஸ் இருக்கு. நூடுல்ஸா? இத வச்சு இந்த வீட்ல இருக்கிறது பிரீத்தியா இல்ல வேற யாரோவான்னு கண்டுபிடிக்க போறோம். அவ பைத்தியம் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சாலும் சாப்பிடும்போது ஒழுங்கா தானே சாப்பிட்டாகணும். இதுல சாப்பிட முடியாம அவ தடுமாறுனா பிரீத்தி இல்லைன்னு அர்த்தம். அவ உண்மையிலேயே பைத்தியமா இருந்தா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உட்கார், பிளேட் கொடு. நாகு, அம்மா, இன்னைக்கு நூடுல்ஸ் மட்டும்தான் பண்ணியா? ஆமாம்மா. பிரீத்தி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி சாப்பிடணும். எனக்குதே வராதேம்மா. சாப்பிடலாம். போதும், இன்னும் கொஞ்சம் அள்ளி வை. சித்தி கொஞ்சமா வைங்க சித்தி, கொஞ்சமா. போதும் போதும் போதும். சாப்பிட அப்படித்தான் சாப்பிட. என்ன பிரீத்தி, சாப்பிட சொன்னா விளையாடிக்கிட்டு இருக்க? சாப்பிடு.
இதை என்னால எடுக்க முடியல. பிரீத்தி சும்மா விளையாடாத. நீ தான் ஸ்பூன்ல நல்லா சாப்பிடுவியே. வந்த புதுசுல சந்திரிகா கூட சொல்லி கொடுத்தியே. நானா? எப்போ? மாப்பிள்ள பிரீத்தி அதை மறந்துருப்பா. சாப்பிடுங்க. இல்லாத நான் அவளுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ கூட சந்திரிகாவுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தியே. அப்போ எங்க அத்தை கூட சந்திரிகாவுக்கு படிப்பு வரல, மக்கு அப்படி இப்படின்னு கூட அசிங்கமா திட்டினாங்களே, மறந்துட்டியா நீ? யோ, இப்ப படிப்பு பத்திலாம் யாராவது கேட்டாங்களா? அதுவும் எங்க அம்மா என்ன மட்டும் சொல்லல, உன்னையும் சேர்த்துதான். சந்திரிகா கோச்சிக்காதடா. விவரமா சொன்னாதானே பிரீத்திக்கு புரியும். அதான் அப்படி சொன்னேன். சரி சரி சாப்பிட. கையிலே சாப்பிடு. சந்திரிகா, என்ன எதுக்கு சிரிப்பு? இல்ல, பிரீத்திக்கு தான் ஸ்பூன்ல நல்லா சாப்பிட தெரியுமே, எதுக்கு கையில சாப்பிட்டுட்டு இருக்கா? என்னதான் இவளுக்கு நினைவில்லாம இருந்தாலும் சாப்பிடுறத கூடவா மறப்பா? அத்தை, அவ நம்ம நாட்டு பாரம்பரியத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காக கையில எடுத்து சாப்பிட்டு இருக்கா. இப்ப கையில சாப்பிடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரீத்தி எப்பவுமே இப்படிதான். நம்ம கலாச்சாரம் பண்பாடு எதையுமே மறக்க மாட்டான். அவ அப்படிதான் சாப்பிடுவான். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. ஓ. சரி, சாப்பிடு. மேடம், இது உறுதி ஆயிடுச்சு. இவ பிரீத்தி இல்ல. சித்தி சித்தி சித்தி. என்ன விக்ரம்? சித்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன ஹெல்ப்? அது ஐயே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது வந்து என்னன்னு சொல்லி தொலை. எனக்கு பிரீத்தி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சித்தி. வந்ததுல இருந்து அவ பாட்டி கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதான் ஏதாவது அவகிட்ட சொல்லி மொட்டை மாடிக்கு வர சொல்லுங்களேன். ப்ளீஸ் 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 சித்தி. எல்லாம் என் நேரம்டா. சிவகுருக்கு வாக்கப்பட்டு இந்த வீட்ல என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாரு. சித்தப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? இருங்க, அவர் வீட்டுக்கு வரட்டும், நான் சொல்றேன். அவர்லாம் இப்ப வரவே மாட்டாரு. வரும்போது நீ சொல்லிக்க. சித்தி ப்ளீஸ் சித்தி. டேய், வர சொல்றேன்டா. சரி சித்தி, நீங்க இப்படிக்கா போங்க, நான் பின்வாசல் வழியா மேல வந்துடுறேன். சரி, ஓகே சித்தி. பிரீத்தி, மொட்டை மாடியில துணி காய போட்டிருந்தேன். நாகலட்சுமிக்கு வேலை இருக்கான், நீ போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? இந்தா ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து. இரு இரு, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா போய் எடுத்துட்டு வா, சரியா? அப்பா. பிரீத்தி பிரீத்தி, நில்லு நில்லு நில்லு. இங்க என்ன பண்றிய? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிரீத்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் துணி எடுத்துட்டு போனோம்.
அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பிரீத்தி. நீ முதல்ல வா. இதெல்லாம் தப்பு. நான் வரமாட்டேன். நான் துணி எடுத்துட்டு போகணும். பிரீத்தி, உன்னை யாரு துணி எடுத்துட்டு வர சொன்னது? சித்தி தானே? ஆமா. அந்த சித்தி கிட்ட உன்னை இங்க அனுப்பி வைக்க சொன்னதே நான் தான். நீ வா என் கூட. வா பிரீத்தி, வா 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 உட்கார். நான் போணும். இருடி, நீ வேற. டியா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தப்பு. எனக்கு கோவம் வந்துரும். ஏய், இங்க நாம மட்டும் தானே இருக்கோம். எதுக்கு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க? நான் நடிக்கிறேனா? யார் சொன்னது? பிரீத்தி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்னோட ஸ்டைலு, உன்னோட ஸ்பீச்சு, அப்புறம் ஸ்மைலு, இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, பாட்டி உன்னை என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. நீ ஒன்றும் பயப்பட வேணாம், சரியா? அதுக்காக தான் ஸ்ரீஜாக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை கூட தள்ளி வச்சிருக்காங்க. இத பாரு, இதுக்கு மேல நான் உன்னை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கம்பல் பண்ண மாட்டேன். நீ பயப்படவே தேவையில்லை, தைரியமா. உன் ஆசைப்படி பாட்டி சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும், சரியா? பிரீத்தி, அங்க பாரு. அங்க என்ன தெரியுது? நிலா. அதுக்கு கிட்ட விண்மீன். நட்சத்திரம். எங்க அம்மா சொன்ன மாதிரி அது இப்போ ரொம்ப கிட்ட வந்திருக்கு. நாம நினைச்ச மாதிரி நீயும் நானும் ஒன்னா இருக்கும்போது அந்த நட்சத்திரம் ஒண்ணு கூட போகுது. எனக்கு ஒண்ணும் விளங்கல. அத பார்த்தா எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வருது. உங்க அம்மாவா? அம்மா அத காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. அப்புறம் பப்பு கடைஞ்சு விளையாட்டு காட்டி சோறு ஊட்டுவாங்க. அது என்ன பப்பு கடைஞ்ச விளையாட்டு? உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாடுனதே இல்லையா? ஐயோ, கை காமி. காமி. பப்பு கடைஞ்சு பப்பு கடைஞ்சு பப்பு கடைஞ்சு பப்பு கடைஞ்சு. நகு, பாட்டிக்கு பால் கொடுக்கும்போது அப்படியே எனக்கும் கொடுத்துடுறியா? நான் சரியா சாப்பிடல. நான் இன்னும் பால் சூடு பண்ணவே இல்லையே. இப்பதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் மேல போய் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து பால் சூடு பண்ணி தரேன். சரி, ஓகே. பப்பு கடைஞ்சு பப்பு கடைஞ்சு பப்பு கடைஞ்சு பப்பு கடைஞ்சு. உப்பு, மிளகா, புளி, சோறு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு அப்பாக்கு கொஞ்சம், அம்மாக்கு கொஞ்சம், தம்பிக்கு கொஞ்சம், தங்கச்சிக்கு கொஞ்சம், நம்ம வீட்டு குட்டி சவலைக்கு கொஞ்சம், அப்புறம் உனக்கு கொஞ்சம். கடிக்கலாம் கூடாது. சாரி சாரி சாரி. சரி சரி. சாப்பிட மட்டும்தே செய்யணும். ஓகே ஓகே. சாப்பிடு. அப்புறம் எனக்கு. நல்லா இருக்குல்ல? ஓ, மாடியில உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம ரொமான்ஸ் பண்றீங்களா? இருங்க இருங்க, இதோ போறேன். நல்லா இருக்கா? என்ன அனுப்பின மெயிலுக்கு விக்ரம் ரிப்ளை பண்ணாம இருக்கான்?
நண்டு ஓடுது நரி ஓடுது தெரியுமா? அப்படின்னா ஐயோ அதுவும் தெரியாதா? மக்கு எதுவுமே தெரியாது. கை காமி. இப்பதானே சாப்பிட்டுட்டு போனா, ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணல. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? விக்ரம், போனை இங்க வச்சுட்டு எங்க போனா? மாடியில் இருப்பானோ? என்ன இனிமேதான் பால் சூடு பண்ணணும்னு சொன்னேன்? ஆமா, நான் பால் சூடு பண்றேன். நீ பெட்டை நல்லா சரி பண்ணி வை. அப்படியே பிரீத்தியும் விக்ரமையாவும் கூட்டிட்டு வந்து இந்த ரூம்ல விட்டுடலாம். அவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடட்டும். ஏய், என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல, பார்த்ததை தான் சொல்லிட்டு இருக்கேன். விக்ரமையாவும் பிரீத்தியும் அங்க மேல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தள்ளு முதல்ல. நண்டோருது நரியோடுது